முறுக்கு, தட்டை, ரிப்பன் இப்படி எவ்வளவோ ஸ்நாக்ஸ் இருந்தாலும் இந்த மிக்சர் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தேவையான நம்ம விரும்புகிற சுவையில் இதை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இது இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முறை கிடையாது. நமக்கு என்னென்ன டேஸ்ட்டு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு, காரம், இனிப்பு எது வேணாலும் இது கூட சேர்க்கலாமா. நமக்கு ரொம்ப விருப்பமான சுவையில் இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த மிக்சர் வந்து மிக்சருங்கிற பொருளோட பேரோடையே இருக்குது. இதுக்கு தேவையான காரம், உப்பு, அதே மாதிரி ஓமம், பெருங்காயம், கருவேப்பிலை, அந்த மாதிரி நமக்கு எது எது மனம் பிடிக்குமோ, சுவை பிடிக்குமோ, ஜீரண சக்திக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் அளவாக சேர்த்து இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிடலாம். சுவையிலையும் முந்திரி பருப்பு, நிலக்கடலை, கிஸ்மிஸ்ஸு, அந்த மாதிரி நமக்கு தேவையான சுவைகளையும் இனிப்பு, காரம், உப்பு மாதிரி சேர்த்துக்கலாம். அதனால தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே மிக்சர்னு பேர் வந்தது காரணமே அதுதாங்கிறது இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மிக்சர் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். இது நம்ம அளவுகள் வந்து இவ்வளோ தான் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம சுவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் நிலக்கடலை 1 கப்பு, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, அவல், மிளகாப்பொடி, உப்பு, கருவேப்பிலை இதுதான் நான் சேர்க்க போகிறேன். இது எல்லாமே ஒரு கைப்பிடி, நல்ல கையரம்பு ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எது அதிகமாக வேணுமோ அதை அதிகமாக சேர்த்துட்டு கம்மியாக வேண்டியதை கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இனிப்பு சுவை வேணும் அப்படின்னா கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம். கருப்பு திராட்சையோ ஏதோ ஒன்று இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சுகரும் சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்பு வேணும்னா இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு வேண்டான்னா இந்த மாதிரி நல்லா ஸ்பைஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஸ்பைசி வெரைட்டி தான் செய்ய போகிறேன். அதனால் கிஸ்மிஸோ சுகர் எதுவுமே நான் இங்கே ஆட் பண்ணலை. இதை எப்படி சேர்க்குறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்ம கடலை மாவில் மிக்சர் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு 2 கப் கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவு வந்து பொறுப்பு கொடுக்கறதுக்காக தான் அரிசி மாவு சேர்க்குறோம். அதனால் கடலை மாவு தான் இதில் மேஜராக எடுக்கிறோம். 2 ஹீப் கப் கடலை மாவுக்கு 1/2 கப்பால் கொஞ்சம் கம்மியாகவே நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது அரை வழக்கு. இதில் கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜலிச்சுக்கோங்க. இதில் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஜலிச்சுக்கணும். அரிசி மாவையும் கடலை மாவையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதில் உப்பு, பெருங்காயம், காரம் சேர்க்க போகிறோம். நீங்கள் ஓமம் வேணும்னா ஓமத்தை அரைச்சிட்டு அதை சேர்த்துக்கலாம். பூண்டு வேணும்னா பூண்டு அரைச்சிட்டு பூண்டை வடிகட்டி சேர்த்துக்கலாம். நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி மணமும் சுவையும் கொடுத்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கோங்க. மிக்சருக்கு பெருங்காயம் நல்லா ஜாஸ்தி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துருக்கேன். மிளகாய் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரமாக இருக்கும். இந்த மாவுக்கு தேவையான அளவு தான் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ட்ரை மாவெல்லாம் முதல்ல கலந்துருங்க, அப்புறமா தண்ணி சேருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கையில் நல்லா பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பக்குவமாக இருந்தால் தான் நல்லா பிழியறதுக்கு ஈஸியாக வரும். இடியாப்பம் சில்லு இருக்கு இல்லையா, அதில் பிழியலாம். அப்படி இல்லைன்னா ஓமப்பொடிக்குன்னு ஒரு சில்லு இருக்குது, அந்த சில்லில் பிழியலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ். இது கொஞ்சம் பெரிய ஓட்டை. முதல்ல காமிச்சது சின்ன ஹோலு, இது கொஞ்சம் பெரிய ஹோலு. எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நான் சின்ன ஹோலில் தான் இப்போ செய்ய போகிறேன். அதை நான் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கொஞ்சோண்டு எண்ணெய் தொட்டுட்டு அப்படியே அந்த நம்மளோட நான் இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லாங்காக இருக்கும். அதனால் நல்லா லாங்காக எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காய வச்சுட்டேன். ஏற்கனவே அடுப்பில் வச்சுட்டேன். இது 3/4 அளவுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க, அப்போ பிழியறதுக்கு ஈஸியாக வரும். ரொம்ப ஃபுல்லாக டைட்டாக ஃபில் பண்ணாதீங்க. 3/4 அளவுக்கு வச்சுட்டு காஞ்ச எண்ணெயில் அப்படியே பிழிஞ்சு விட்டுருங்க. இது நல்ல சலசலப்பு அடங்குற மாதிரி வர டைமில் திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு நல்லா பொறுன்னு வெந்துடும். சலசலப்பு கம்ப்ளீட்டாக அடங்கிடும். அந்த பபிள்ஸ் மாதிரி வரும் இல்லையா எண்ணெயில், அது ஃபுல்லாக அடங்கிடும். அப்போ நல்லா செவந்த மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது நிதானமாக வேக வச்சுருங்க, சீக்கிரமாக வெந்துடும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது தான். நல்ல மாவு மட்டும் கரெக்டாக பிழிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். வேகிறதும் ரொம்ப ஈஸியாக வெந்துடும். எல்லாத்தையும் இந்த மாதிரி பிழிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த ஓமப்பொடியோட பூந்தி சேர்க்கணும். இந்த பூந்தியும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த பூந்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு பவுலில் 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு. நான் இப்போ எடுத்திருக்க ஓமப்பொடிக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, உப்பு, பெருங்காயம், மிளகாய் பொடி. நம்ம ஓமப்பொடிக்கு என்ன சேர்த்தோமோ அதே ரேஷியோ தான் இதுக்கும் சேர்க்க போகிறோம்.
என்ன ஒரு வித்தியாசம், அது நல்லா டைட்டாக மாவு மாதிரி பிசைஞ்சோம். இது நல்லா டைல்யூட்டடாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி கரைச்சிக்க போகிறோம். இது நல்லா எடுத்து விட்டால் அப்படியே விழற மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி விழற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு இல்லையா, அதில் அரிகரண்டி, ஒரு பெரிய அரிகரண்டி எடுத்துக்கோங்க. நான் காமிக்கிறேன். அரிகரண்டி தேய்க்கிறதுக்கு ஒரு கரண்டி, ரெண்டும் எடுத்துக்கலாம். நான் சாதாரணமாக உள்ள அரிகரண்டி தான் இது. இப்போ வெள்ளை பணியாரம் ஊற்றுற கரண்டி, இந்த பணியார கரண்டி. இந்த அரிகரண்டியை மேலே சேர்த்துட்டு அந்த கரண்டியில் மாவு கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு அப்படியே தேய்ச்சி விட்ருங்க. காஞ்சிட்ருக்க எண்ணெயில் அப்படியே நிதானமாக தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா கீழே பூந்தி மாதிரி அழகாக விழும். குட்டி குட்டி குட்டியாக விழும். எண்ணெய் மட்டும் நல்லா காஞ்சி இருக்கணும். காஞ்சிலான்னு நல்லா ரவுண்டாக வராது, தட்டையாக வந்துடும். எண்ணெய் நல்லா காஞ்ச எண்ணெயில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க. நீங்கள் லட்டு போடுற தெரிஞ்சவங்க அப்படின்னா இது ஈஸியாக போட்டுருவீங்க. போட தெரியாதவங்களுக்கு இது ஒரு சின்ன டெக்னிக், அவ்வளோதான். இதை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அரிகரண்டியும் பணியார கரண்டி அல்லது மாவு கரண்டி எது இருந்தாலும். பணியார கரண்டி கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வருங்கிறதுனால நான் பணியார கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கரண்டி இருக்கோ அதை யூஸ் பண்ணி அப்படியே நிதானமாக தேய்ச்சி விட்டு எல்லா மாவையும் இந்த மாதிரி பூந்திகளாக்கி எடுத்துக்கலாம். இது பொன்னிறமாக வெந்து வரும்போது நல்லா இந்த கரண்டியால் அரைச்சி எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம அந்த சுவைக்கு தேவையான பருப்பு வகைகள் ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த காஞ்சிட்ருக்க எண்ணெயில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் நான் இப்போது. அதை அப்படியே பொன்னிறமாக வரும்போது அரைச்சி எடுத்துருங்க. நிலக்கடலை, அதையும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். நிலக்கடலையும் நல்லா செவந்து வரும்போது எடுத்துக்கலாம். அப்புறம் அதிலேயே பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது நல்லா செவந்து வரும்போது பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் அப்படியே அரைச்சி எடுத்துடலாம். என்னென்ன பருப்பு வகைகள் நீங்கள் சேர்க்குறீங்களோ அது எல்லாத்தையுமே பொரிச்சிட்டு தான் சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். ஓமப்பொடி ரெடியான உடனே அந்த எண்ணெயில் பூந்தி பண்ணி எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் இந்த பருப்பு வகைகள் எல்லாத்தையும் ஒன்றொன்னா பொரித்து எடுத்துரும்போது அந்த எண்ணெயும் வேஸ்ட் ஆகாமல் நல்லா பக்காவாக ரெடி பண்ணிடலாம். அவல் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. எடுத்துகிட்டு அந்த எண்ணெயில் கருவேப்பிலை சேர்த்துட்டேன். கருவேப்பிலை நல்லா சடன்னு பொரிஞ்சு நல்லா க்ரீன் கலரில் வரும். காஞ்ச எண்ணெயில் போடும்போது நல்லா க்ரீன் கலர் மாறாமல் கிடைக்கும். அதையும் எடுத்து வச்சிடலாம். நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க ஓமப்பொடியை நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுடலாம். கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்சர் ஃபார்முக்கு நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுருங்க. நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க பூந்தியையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நட்ஸு வகைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் உப்பு காரம் போதுமான இந்த ஸ்டேஜில் பார்த்துருங்க, பத்தாட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச நட்ஸு, அவல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சுகர் வேணும்னாலும் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை நல்லா க்ரஷ் பண்ணி அதில் விட்டுருங்க. கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஒண்டர்ஃபுல் டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த மிக்சரை விட சூப்பரான ஸ்நாக்ஸ் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். எனக்கு காரம் பத்தலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மிளகாய் பொடியும் கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா அப்படியே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மிக்ஸிங்க்கே ஒரு 3 to 4 minutes எடுக்கும். 2 பவுலில் மாற்றி மிக்ஸ் பண்ணலாம், ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணலாம், கையால் மிக்ஸ் பண்ணலாம். இது எவ்வளோ தூரம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவு நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பரான மிக்சர் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி மிக்சர் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.